வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரிஹரன் மிஸ்டர் கடன் சேனலுக்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புதிய ஒரு செட்டப்பில் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸில் இருக்கிற மறுபடியும் சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட இந்த எஸ்சிஓ மீட்டிங், அதுக்கப்புறம் இந்த பிக்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியாவோட ஒரு சப்போர்ட் வந்து அதிகமாகிட்டே போகுதுன்னு நம்ம கவனிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சைனாவும் நம்மளும் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே சைனாவுக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடையாது. அவங்க வந்து நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு எதிராக தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அருணாச்சல் பிரதேசில் அவங்களோட பார்டர் எக்ஸ்டென்ஷன், அதே மாதிரி பிரம்மபுத்திரா நதி கிட்ட ஆரம்பத்தில் வந்து ஒரு அணையை கட்டுறது, அப்புறம் கல்வான் பள்ளத்தாக்கு, அப்புறம் 62 வார், இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். சைனாவோட இணக்கமாக போகிறத வந்து நம்ம ஆரம்பத்தில் பண்ண தப்பு, அதை இன்ன வரைக்கும் நம்மளால் சரி பண்ண முடியல. பட் இப்போ வந்து நம்ம சைனாவோட ஒன்றி போய்ட்டோன்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் இப்போ அமெரிக்காவோட அந்த எதிர்ப்பில் இருக்கிறதுக்கு, அந்த அமெரிக்கா பெரிய கண்ட்ரி ரீப்ளேஸ் பண்ண முடிந்து சைனாவால் தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைனா அப்புறம் ரஷ்யா, அந்த 3 கண்ட்ரீஸ்லேயே வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து 3 கண்ட்ரீஸ்குள்ளேயே எக்கனாமிக்கல் ட்ரேட் பண்ணுறது வந்து 3 கண்ட்ரிஸுமே நல்லது. ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 35% வேர்ல்டு ஜிடிபியும் 28 to 35% வேர்ல்டு பாப்புலேஷனும், ஏன்னா கிட்டத்தட்ட சைனாவும் இந்தியாவும் சேர்த்தாலே ஒரு 2.8 பில்லியன், அப்புறம் ரஷ்யா வந்து ஒரு 400 மில்லியன் to 800 மில்லியன் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 3 பில்லியன் பீப்புள்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் டு 40% பாப்புலேஷன் வந்து இந்த 3 ரீஜனில் இருக்கும்போது, அந்த 3 ரீஜனும் ஒன்றா இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் அந்த 3 கண்ட்ரிஸும் வந்து ஒரு நல்ல ஒரு மற்ற கண்ட்ரிஸால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கண்ட்ரிஸ், மற்ற வேர்ல்டு ஆர்கனைசேஷன் கண்ட்ரிஸால் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரியோட ஒரு இணக்கமாக போகிறதுங்கிறது வந்து 3 கண்ட்ரிஸ்க்குமே நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த வெஸ்ட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ கால்டு வெஸ்ட் ஆக்சிஸ், அதாவது இந்த யூரோப்பியன், ஃப்ரெஞ்சு, இந்த மைண்ட் செட்டை மொத்தமாக ஒழிக்கிறதுக்கும், அதே மாதிரி ஒரு புது ஆக்சிஸ், புது ஒரு வேர்ல்டு ஆர்டரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து இந்த அமெரிக்கன்ஸை சார்ந்து இல்லாமல் அதுக்கு எதிராக இருக்கவும் முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ உள்ள டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மெயின் என்னோடய வீடியோ கண்டென்ட் அதை தான் சொல்லலாம் வந்தேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயோட இம்பேக்ட், அது வந்து எல்லா தொழிலையும் வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏஐ வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குங்கிறத, முக்கியமாக அது வந்து வார்ஃபேர்லேயும் தெரியும். ஏன்னா இப்போ இருக்க வார்ஃபேர்லாம் முந்தி மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆர்மி ஃப்ரண்ட்னாலேயோ, வந்து ஆர்டிலரிஸ்லேயோ, மோர்டார் இல்லைனா வந்து டேங்க்ஸ்னாலே நடக்க போகிறது கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூஏவி, அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், இல்லைனா ட்ரோன்ஸு, இல்லைனா மிசைல்ஸு. ஏன்னா இப்போல்லாம் வந்து வீடியோ கேம்ஸ் மாதிரி தான் ஆக போகுது. ஒரு ரூமில் உட்காந்து ஜஸ்ட் ஜாய்ஸ்டிக்கில் தான் விளையாட போகிறாங்க, சேட்டலைட்டை வச்சுக்கிட்டு. ஐசிபிஎம் இல்லைனா வந்து ப்ரெசிஷன் கைடட் மிசைல்ஸ், இந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு இந்த ஏஐங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த ஏஐயை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப புஷ் பண்ணுறாங்க, மோடி கவர்மெண்ட். ஸோ இந்த ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருது. முக்கியமாக கூகுள் சரி, ஆந்திராவில் வந்து மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டரை வந்து அமைக்கிறாங்க. அதே மாதிரி சாம் ஆல்ட்மன் அவரோட கம்பெனியோட ஓப்பன் ஏஐ வந்து ரொம்ப கிகாவாட் பவருக்கு ஈக்குவலான ஒரு டேட்டா சென்டர் இங்கே அமைக்கிறதா இருக்காங்க, ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஸோ இந்த என்டையர் பிக்சரே வந்து ஏஐ நோக்கி போகுது. ஸோ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்லங்கிறது ஏஐ வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வர ஃப்யூச்சர் இயர்ஸில், கம்மிங் இயர்ஸ்லலாம் வந்து ஏஐயோட ப்ளே அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸை வந்து நம்ம இன்னும் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ அது வரைக்கும் சேனலை பாருங்கள்.